இந்த நிலையிலே சமத்துவ தலைவருடைய 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் சங்கமம் சார்ந்து நாங்கள் பத்திரிகை கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை எங்களுடைய அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், நான், இன்னும் கட்சியில் இருக்கிற முக்கிய நபர்கள் நேரில் சென்று சந்தித்து அவரிடத்துல பேசும்போது சொன்னோம், அண்ணனுடைய வழக்கு சிபிஐக்கு போனோம், அதுக்காக நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கணும், நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தெளிவாக சொன்னார், இதற்கு முக்கியமான செக்ரட்டரி லட்சுமி பிரியா மேடம் தான், நான் ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய அந்த தொடர்ச்சியான அந்த முன்னெடுப்பை தாவேக அரசு, தமிழக அரசு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும், கவலைப்படாதீர்கள் அண்ணி, நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா சார் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். அதன் பிறகு நான் மறுபடியும் மீண்டும் அவர் சொன்ன பிறகும் கூட நான் லட்சுமி பிரியா மேடமை நேரடியாக சந்தித்து சிஎம்ஐ சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டோம். ஆக சிஎம்ஐ சந்திப்பதற்கான நாங்கள் முயற்சியில் ஈடுபட்டிருந்த இந்த நேரத்தில் தான் அமைச்சர்கள் சொன்னதை போல இந்த சிபிஐ வழக்கு திமுக அரசு மேல்முறையீடு செய்திருந்த அந்த மனுவை தாவேக அரசு முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அதை வாபஸ் பெற்று அதை சிபிஐக்கு செல்வதற்கு வழிவகுத்தார். இதன் தொடர்ச்சியாக ஆதவ் அர்ஜுன் கூட, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூட அவங்களுடைய செயற்குழு நடைபெறுகின்ற பொழுது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கு ஒரே காரணம், அது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கோரிக்கை தான் என்று பேசிய காணொளி இன்னமும் வலைதளங்களிலே கிடக்கிறது, சென்று பாருங்கள். ஆகவே தொடர்ச்சியாக 2 ஆண்டு காலமாக அன்னியார் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கணவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கை குழந்தையை சுமந்து கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர் மணி ஒரு பேட்டியிலே சொன்னார், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வாழ்கின்ற காலகட்டத்திலே அவர் பேரை சொல்லி எழுதுவதற்கு கூட பயப்படுவார்கள், தயங்குவார்கள், தலித் தலைவர்கள் என்றுதான், வடசென்னையினுடைய தலித் தலைவர் என்றுதான் எழுதுவார்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லாத சூழலில் தன்னுடைய கணவனுக்காக தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் மறந்து போராடுகின்ற அந்த தெய்வத்தை, அந்த எங்களுடைய அன்னியாரை கொச்சப்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு பணத்திற்காகவும் புகழுக்காகவும் யாரோ பின்னாடி இருந்து தூண்டுகின்ற அந்த தூண்டுதலுக்கு இணங்க இந்த வராகி என்கின்ற பத்திரிகையாளரும் நம்முடைய தமிழா பாண்டியன் என்கின்ற இந்த 2 பத்திரிகையாளரும் தொடர்ச்சியாக அன்னியார் மீது அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். முக்கியமாக காவல்துறைக்கு அன்னியார் சரண்டர் ஆயிட்டாங்க, அவங்க கூட டைப் ஆயிட்டாங்க, காவல்துறையோடு அவங்க ஒத்து போயிட்டாங்க என்ற குற்றச்சாட்டை அவர்கள் அவதூறாக முன்வைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், காவல்துறையோடு அவர்கள் உடன்பட்டு போயிருந்தால் அவர் ஏன் திருவேங்கடம் என்கவுண்டரை ஏன் மர்மமான முறையில் செய்தீர்கள் என்று கேள்வி கேட்க வேண்டும். ஏன் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியவில்லை என்று ஏன் அவர்கள் கேட்க வேண்டும். தொடர்ச்சியாக அவர்கள் இந்த போராட்டத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டு வந்த சிபிஐ பெட்டிஷன்ல கூட அவங்க கேட்டு வந்த கோரிக்கை அத்தனையும் காவல்துறைக்கு எதிரானதுதான். ஆனால் காவல்துறைக்கு அன்னியார் அவர்கள் உடன்பட்டு போய்விட்டதாக ஒரு போலியான குற்றச்சாட்டை வராகி முன்வைக்கிறார். அது மட்டுமல்ல, அன்னியார் யாரோ ஒரு பாம் சரவணன் என்கிற நபருடைய மனைவியோடு சேர்ந்து கொண்டு பிஎஸ்பியை கைப்பற்ற முயற்சித்தார் என்று அபாண்டமாக பழி சுமத்துகிறார், அபாண்டமாக ஆதாரமற்று குற்றம் சாட்டுகிறார். அன்றைய சூழலில் அண்ணன் இறந்த காலகட்டத்தில் பிஎஸ்பி தலைமை அன்னியாரை தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அவரிடத்தில் கெஞ்சினார்கள், கூத்தாடினார்கள். ஆனால் எனக்கு பதவி ஆசை இல்லை, அவரோடு அது முடிந்து போகட்டும் என்று சொல்லி கையில் வைத்திருந்த பதவியை விட்டுக் கொடுத்தவர் அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். கையில் வைத்திருந்த பதவியை அவர்கள் எதற்கு கைப்பற்ற வேண்டும்? ஆக இப்படியெல்லாம் திரித்து அவர்கள் மீது இழித்தும் பழித்தும் அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று இந்த வராகி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்று அவர் பேசுகின்ற பொழுது சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சொந்த அண்ணன் வீரமணி அவர்தான் பெட்டிஷனர், அவர்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். அவரை வீரமில்லாத மணி என்று அவர் சொல்லுகிறார். அண்ணன் அவர்கள் அண்ணனுடைய படுகொலை அரங்கேறுகின்ற பொழுது தன் தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சென்று
அவருக்கு விழுகின்ற அந்த வெட்டை வாங்கி கீழே மயங்கி விழுந்தவர் அண்ணன் வீரமணி அவர்கள். அப்பேற்பட்ட அண்ணனை, சகோதரனை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக, ஊடகத்தினுடைய புகழ் வெளிச்சத்திற்காக நேற்று அவர் அவதூறாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, அந்நியாரை தவறான பாதையில் தவறான நபர்களுடன் தவறான செயல்பாடுகளை, சகோதரர்களே, ஊடகத்தை சார்ந்த சகோதரர்களே, உங்களை பார்த்து நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். ஒரு பெண்ணை அவதூறாக பேசுவதே தவறு. அதிலும் அவர் தலித் சமூகத்தை சார்ந்த பெண். வெறுமனே அவர் தலித் சமூகத்தை சார்ந்த பெண் மட்டுமல்ல, ஒரு தலித் சமூகத்தினுடைய தலைவர், பெண் தலைவர். அப்படி இருக்கிற ஒரு தலைவரை மிக சாதாரணமாக வராகி இது போன்ற அவதூறு வார்த்தைகளை பேசி அவரை காயப்படுத்துகிறார். எனவே இங்கே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கூடியிருக்கிற நாங்கள் வராகியின் மீதும் தொடர்ச்சியாக வலைதளங்களிலே அந்நியார் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிற வராகியின் மீதும் தமிழா பாண்டியன் மீதும் தமிழக காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். அதை போல இவங்க எப்படிப்பட்ட மனைவி என்கின்ற தொனியிலே அவரை குறித்து அவதூறாக அவர் பேசுகிறார். சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர், ஊன்றுகோலாக இருந்தவர். சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீண்ட காலம் காத்திருந்தவர். சமத்துவ தலைவர் அரசியலிலே வளர்ச்சி பெறுவதற்காக மிகப்பெரிய பங்காற்றியவர். இன்று சமத்துவ தலைவர் இறந்த பிறகும் கூட தமிழகம் முழுமைக்கும் சமத்துவ தலைவருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்கின்ற இந்த இயக்கத்தை துவங்கி கை குழந்தையோடு தமிழகம் முழுமைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற ஒரு தலைவர். இவ்வளவு சோகங்களுக்கு மத்தியிலும் சமூக பணி செய்கின்ற ஒரு மகத்தான தலைவர். அப்பேற்பட்ட தலைவரை வேண்டுமென்றே யாருடைய தூண்டுதலின் பேரிலோ இவர் இப்படியெல்லாம் பேசி யாரை காப்பாற்ற விரும்புகிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. வராகியும் தமிழா பாண்டியனும் யாரை காப்பாற்ற விரும்புகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே சிபிஐ இவர்களையும் அழைத்து வந்து இந்த விசாரணையிலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இனிமேல் அந்நியார் குறித்தோ அல்லது அந்நியார் குடும்பத்தை குறித்தோ அவதூறாக பேசினால் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி பொறுத்து கொள்ள மாட்டோம். இந்த இரு பத்திரிகையாளர்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். சட்ட ரீதியாக அவர்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்கின்ற எச்சரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கூட பல ரவுடிகளோடு தொடர்பு படுத்தி பேசுவதை இன்றைக்கு இருக்கிற யூடியூபர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். சமத்துவ தலைவர் அனைவரோடும் அன்பாக சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவர், ஒரு ஒப்பற்ற தலைவர். அந்த தலைவர் மீது இது போன்ற அவதூறுகளை பரப்புவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சமத்துவ தலைவர் எத்தகைய பணிகளை மக்களுக்கு செய்தார் என்பதை நாடு அறியும். எனவே சமத்துவ தலைவர் மீதோ அல்லது சமத்துவ தலைவர் குடும்பத்தின் மீதோ அல்லது எங்களுடைய அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீதோ தொடர்ச்சியாக ஊடகங்கள் வன்மத்தை கக்குவது, பின்னால் இருந்து இயக்குகிற சில நபர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அந்நியார் குறித்து அவதூறாக பேசுவது, இதையெல்லாம் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தி கொள்ளாவிட்டால் எங்களுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக அந்நியார் அவர்கள் எத்தகைய முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் இந்த வேலையற்ற வராகியும் இந்த வேலை இல்லாத தமிழா பாண்டியனும் அந்நியார் அவர்கள் 0.01% கூட அண்ணனுடைய சிபிஐ வழக்குக்காக போராடவில்லை என்று சொல்லி வருகிறார்கள். எனவே இதெல்லாம் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காது என்பதை இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த தமிழா பாண்டியன் அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார், ஊடகவியலாளர்கள்லாம் சில பேர் சைக்கோவா, மனநிலை பாதிக்கப்பட்டவனா, மொல்ல மாதிரியா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை யாரை சொல்றாரு, அவரே சொல்லிக்கிறாரான்றது எங்களுக்கு தெரியல. அதனால அந்நியார் குறித்து அவதூறு பேசுவதை இதோடு யூடியூப் மட்டுமல்ல அத்தனை ஊடகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். யார் அந்நியாருக்கு எதிராக பேசினாலும், அந்த தெய்வத்தை பற்றி யார் இனிமேல் அவதூறாக பேசினாலும் மிக மோசமான சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் அத்தனை பொறுப்பாளர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில்
தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம், ஜெய் ஆம்ஸ்ட்ராங்.